ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது சண்டே காலையில. அன்னைக்கு காலையில கொஞ்சம் பொறுமையா இந்த மணி பிளான்ட்லாம் பார்த்தீங்கன்னா, கிச்சன்ல கொஞ்சம் எடுத்து வைக்கலான்னு சொல்லிட்டு எடுத்து வச்சுட்டு இருந்தேன். ஏற்கனவே அந்த இடத்துல மணி பிளான்ட் வச்சிருந்தேன். அது பார்த்தீங்கன்னா, ஒரு மாரி காஞ்ச மாரி ஆயிடுச்சு சொல்லிட்டு அத அப்படியே எடுத்துட்டேன். அந்த இடம் என்னவோ எனக்கு குறையா இருந்த மாரி இருந்தது. இன்னைக்கு இந்த பாட்டில் கொஞ்சம் ஃப்ரீயா கிடந்ததா, சரி அதில மணி பிளான்ட் எடுத்து வைக்கலான்னு சொல்லிட்டு எடுத்து வச்சுட்டு இருந்தேன். இது பெரிய மணி பிளான்ட் இருந்தது இல்லையா? நாய் கடிச்சு போட்டுச்சு இல்லையா? அதுலேருந்து எடுத்து ஒண்ணு கூட பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் கூட வேஸ்ட் பண்ணவே இல்ல. எல்லாத்தையும் மண்ணுல புதைச்சு வச்சிருக்கேன். பாதி பார்த்தீங்கன்னா, தண்ணீல போட்டு வச்சிருக்கேன். நல்லா வேர் வந்த பிறகு தனியா ஜாடியில எடுத்து வைக்கலான்றதுக்காக. இந்த இடத்துல தான் ஏற்கனவே வச்சிருந்தேனா, அது ஒரு மாரி அந்த செவுத்துக்கு கீழ இருக்கிறதுனால சரியான ஒளி வர்றதால பார்த்தீங்கன்னா, அது சரியா வரல. அதனால அந்த டப்பாவுமே இடிக்கிற மாரி இருந்ததுன்னு சொல்லிட்டு, வேற ஒரு பஞ்சாமிர்தம் டப்பா இருந்தது. அதுல வச்ச பிறகு பார்த்தீங்கன்னா, நல்லாவே இருந்தது பார்க்கறதுக்கு. எனக்கு இன்னுமே அந்த கிச்சன் கவுண்டர் டாப் மேல நெறைய செடி, வேற வேற செடிகள்லாம் வைக்கணும்னு ஆசை. இருந்தாலுமே அதெல்லாம் ரேட் அதிகமா இருக்கு. நம்மளுக்கு சீப்பா கிடைக்குது மணி பிளான்ட் தான். இத பராமரிக்கிறதே ரொம்ப ஈஸின்றதால பார்த்தீங்கன்னா, எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் எல்லா இடத்துலயும் இந்த செடி தான் நெறைய வச்சிருக்கேன். அந்த வேலைய காலையிலேயே முடிச்சுட்டு, இன்னைக்கு டீ போடுறதே லேட்டா தான் ஆச்சு. அதுக்கப்புறம் தான் திடீர் பிளானா ஒரு எங்களுக்கு இருந்தாலும் ரொம்ப கொழுப்பு அதிகன்ற மாரி ஒரு 8:30 மணிக்கு மேல மீன் மார்க்கெட் போனா எப்படி மீன் இருக்கும்? மீன் பார்த்தீங்கன்னா, எல்லாமே கடைய காலி பண்ணி மஞ்சள் தண்ணி தெளிக்கிறாங்க. அப்பதான் மீன் மார்க்கெட் உள்ளே நாங்க போறோம். போன டைம் வாங்குன கடையிலே மீனே இல்ல. மீன் மார்க்கெட்ட பார்த்த உடனே எனக்கு ஒரு ஸ்டோரி ஒண்ணு ஞாபகம் வருது. ஒரு அப்பாவும் பொண்ணும் மீன் வாங்குறதுக்கு போயிருந்தாங்க. கடைக்காரர்கிட்ட போயிட்டு இந்த மீன் எவ்வளோன்னு கேட்ட பிறகு, இந்த மீனெல்லாம் 100, 200 தான். சங்கரா மீன் மட்டும் ரூ. 500 சொன்னாங்க. அவங்க அப்பாவும் ரூ. 500க்கு சங்கரா மீன் போடுங்கன்னு சொல்லிட்டு வாங்கிட்டு கிளம்பிட்டாங்க. போறப்ப அந்த பொண்ணு கேட்டுச்சா, "அப்பா ஏன்பா எல்லா மீனும் 100, 200 கம்மியா இருக்கு. இந்த சங்கரா மீன் மட்டும் ஏன் விலை ரூ. 500 இருக்கு?" அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு கேட்டுச்சா. அதுக்கு அவங்க அப்பா சொன்னாராம், "சங்கரா மீனோட சுவையும் டேஸ்ட்டும் ரொம்ப அதிகமா இருக்கும். அதனால தேடி வாங்குறாங்க. அதனாலதான் சங்கரா மீனோட விலை அதிகமா இருக்கு. இது நம்ம வாழ்க்கைக்குமே பொருந்தும்" அப்படின்னு சொல்லிட்டு அந்த அப்பா சொல்றாரு. நம்ம எந்த ஒரு திறமையுமே நம்மளோட திறமையை வெளிப்படுத்துறப்பதான் நம்ம பெஸ்டா தெரியும். நம்ம எதுவுமே பெஸ்டா தெரிஞ்சாலே நம்ம எதுவும் நம்ம தேடி போத்தல, அது வாய்ப்பா இருக்கட்டும், எதுவுமே நம்மள தேடி வரும் அப்படின்னு அவங்க அப்பா சொன்னாராம். இந்த ஸ்டோரியில என்ன தெரியுதுன்னா, நமக்கு எது பெஸ்ட், நம்மளோட திறமை என்னன்னு தெரிஞ்சு நம்ம அதை வெளிக்கொண்டு வரணும். அப்பதான் நம்ம பெஸ்டா தெரியும். இந்த ஸ்டோரி எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. அன்னைக்கு அவ்வளவு லேட்டா போனதால பாத்தீங்கன்னா மீன் எதுவும் இல்லைன்றதால 150 ரூபாய்க்கு ஒரு வவால் மீன் வாங்கிட்டு வந்தோம். இவ்வளவு பெருசான எனக்கு கடல் மீன் எது, ஏரி மீன் எதுன்னு தெரியாம வாங்கிட்டு சாப்பிட்றப்பதான் பாக்குறேன் ஏரி மீன் வாசனை அடிக்குது. அதுக்கப்புறம் மீனே பிடிக்கல. ஏன்டாப்பா வாங்கிட்டு வந்தேன்னு ஆயிப்போச்சு.